பிரைஸ் பி டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். சூனேமியாளை பார்த்து எலிசா நலம் விசாரித்த பொழுது அவள் இவ்வாறு கூறுகிறாள். தேவ மனிதன் கேட்கும் பொழுது தனக்கு ஒரு பிள்ளை இல்லை என்ற சூழ்நிலையிலும் அதை முதலாவது வெளிப்படுத்தாமல் கர்த்தர் தந்திருக்கும் நலமானவைகளை இவள் வெளிப்படுத்துகிறாள். இதைதான் மனநிறைவு என நாம் அழைக்கிறோம். அந்த மனநிறைவு உடையவர்களுக்கு எந்த காரியமும் நெடுநாள் குறைவாக இருக்கவே முடியாது. இங்கே அவள் தன் மனநிறைவை வெளிப்படுத்தினாலும் அவள் காத்திருக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் எலிசாவுக்கு அறிய அவளுக்கு அழகிய ஆண் பிள்ளையை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டிலே ஏசா யாக்கோபால் ஏமாற்றப்பட்ட பொழுதும் அவனை மீண்டும் சந்திக்கும் பொழுது யாக்கோபு ஏசாவை நலம் விசாரித்தான். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு என ஏசா மறுமொழி கூறினார். கர்த்தர் அவன் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நிலங்களையும் தேசங்களையும் தந்தளினார் என வேதத்தில் காண்கின்றோம். வனாந்திர வழியில் 40 ஆண்டு காலம் கால்நடையாய் இஸ்ரவேலர்களை நடத்தி வந்த கர்த்தர் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்பதாக மன நிறைவை அவர்களுக்கு வெளிப்படுத்த விரும்பினார். அதை அவர்களுக்கு கற்றும் தந்தார். இறுதியில் அவர்களுக்கான சொந்த தேசமாய் பாலும் தேனும் போடுகிற கானானை எளிதில் சுதந்திரிக்க செய்தார். இன்றைக்கும் தேவனது சமூகத்தில் வந்திருக்கும் நாம் முதலாவது நமது மன நிறைவுகளை அவருக்குள்ளாக வெளிப்படுத்துவோம். பவுல் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று கூறியதைப் போன்று ஆண்டவருக்கு முன் அனுதினமும் உள்ளவர்களாய் நம்மை பாவிப்போம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கும் தேவன் குறைவானவைகளை நம்மிலிருந்து நீக்கி நிறைவானவைகளை தருவார். வாழ்நாள் எல்லாம் கலிகுறச் செய்வார். God bless you abundantly.